அமெரிக்கால இருந்து ஒரு குரூப் கப்பல்ல போறாங்க. தென் அமெரிக்கால அர்ஜென்டினால ஒரு போர்ட் இருக்கு, நான் மறந்துட்டேன் பெயரை. அந்த தென் அமெரிக்கா அர்ஜென்டினா போர்ட்ல இருந்து தான் இது அண்டார்டிகாவுக்கு டூர் போக முடியும். முன்னாடி எல்லாம் அண்டார்டிகாவுக்கு ஒன்லி விஞ்ஞானிகள் மட்டும் தானே போவாங்க. இப்போ வந்து தென் அமெரிக்கால ஒரு போர்ட் இருக்கு, அங்க இருந்து டூர் போகலாம். இந்த பக்கம் ஆஸ்திரேலியால சில ஐலாண்ட் இருக்கு, அங்க இருந்து நம்ம வந்து அந்த அண்டார்டிகா போய் பார்த்துட்டு வரலாம். பார்க்கலாம், $1500 என்னமோ சார்ஜ் பண்றோம், போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு குரூப் போகுது, அண்டார்டிகா போகுது. போய் பார்த்தா நமக்கு எல்லாம் அண்டார்டிகான்னு என்ன ஞாபகம், வெள்ளை விளையேன்னு அப்படி பனிப்பாறையா இருக்கணும். ஒரு டூர் போயிட்டு அங்க இருந்து எழுதுறான், வெள்ளை விளையாடுக்கு இங்கெல்லாம் பச்சை பச்சையா இருக்குடா, சூப்பரா இங்க பாரு, வெள்ளையும் பச்சைமா என்ன அழகா இருக்கு, பச்சை பச்சையா இருக்குங்கிறான். அது அழகா? மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன் அங்க பச்சையா இருக்கு அப்படின்னா 0 டிகிரிக்கு கொஞ்சம் கீழே வந்துருச்சு. அப்ப 0 டிகிரிக்கு அண்டார்டிகா வந்துச்சுன்னா பச்சை கலர்ல அங்க பச்சையங்கள் உள்ள ஏதோ ஒரு செல் தாவரமோ ஏதோ ஒரு தாவரம் வந்துருச்சுன்னா அங்க புவி வெப்படைதலின் அடையாளம் அது. அங்க பனிப்பாறைகள் உருகுவதனுடைய அடையாளம். இது எழுதி அடுத்த ஒரு 15 நாள்ல போறான். 137 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு பனிப்பாறை உருகிச்சு. அதெல்லாம் உருகினா உருகிட்டு போகுது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் நிறைய உருகிட்டே வந்துன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு சேப்பாக்கம் கிரவுண்ட்ல தோனி விளையாடிட்டு இருக்கும் போது கடல் உள்ள வந்துடும். மயிலாப்பூருக்குள்ள கடல் உள்ள வந்துடும். எண்ணூருக்குள்ள இருந்து அப்படியே டமால் இந்த பக்கம் புழல்ல இருந்து அப்படியே உள்ள தண்ணி வந்துடும். சும்மா 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் கடல் மட்டம் உயர்வதற்கு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் பிடித்துக் கொண்டிருந்த காலம் போய் இனிமேல் என்ன சொல்றான்னா 2040-50களில் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கூடிடும் சாருங்கிறான். 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கூடுனா என்ன ஆகும் அப்படின்னா நியூசிலாந்துல கீழே இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச்ல இருக்கக்கூடிய சதர்ன் ஐலாண்ட்ல பாதி ஐலாண்ட் காணாம போயிருங்கிறான். லட்சத்தீவு 1000 தீவா மாறினாலும் மாறிடும். அப்போ 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கடல் மட்டம் உயர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படியாக பனிப்பாறைகள் உருகும் போது இன்னொரு பிரச்சனை வருது. என்ன வருதுன்னா இந்த பனிப்பாறைக்கு இடையில தான் வைரஸும் உறைஞ்சு போயிருக்கு. இவையெல்லாம் கிளம்பிடும் பேண்ட். அப்ப கிளம்பி வந்தா கடல் மட்டம் மேல உயர்ந்து ஒரு பக்கம் அழிகிறது, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வைரஸ் வந்து உகான்லயோ இல்ல ஒட்டச்சத்திரத்திலயோ இருந்து இன்னொன்னு பிறக்கும். இப்ப என்ன பண்ண முடியும் நம்மளால? நண்பர்களே, மிக மிக எச்சரிக்கையாக சூழலை கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள் தான் ரொம்ப முக்கியங்கிறான். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நம்மளுடைய மூத்த குடி சிம்பன்சி தான். ஒரு சிம்பன்சிக்கும் ஒரு சிவராமனுக்கும் 0.001 தான் மரபணுல வித்தியாசம். அது வேற மாதிரி தெரிஞ்சுட்டு நம்ம இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா 0.001% மரபணுல வேறுபாடு இருக்கு. அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனா அந்த 0.001 வேறுபாடு வருவதற்கு 1.5 மில்லியன் வருஷங்கள் எடுத்துச்சு. 1-2 வருஷம் கிடையாது. 1.5 மில்லியன் வருஷத்துல இந்த வெளியில இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நம்ம காலை கீழே வைக்க வேண்டாம்டா, அதை கையாக்கி கொள்ளலாம். கைகளால் பறிக்கலாம், கைகளால் எடுக்கலாம், கைகளால் ஆயுதம் தீட்டலாம், கைகளால் வந்து கிளையை பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு புரிதல் வருவதற்கு 1.5 மில்லியன் வருஷம் வச்சு. அப்பதான் முதல் குரங்குல இருந்து ஹோமோ சேப்பியன்ஸ், சேப்பியன்ஸ்ங்கிறதா மனித இனத்தினுடைய அந்த முதல் சேப்பியன்ஸ்ங்கிறவங்க பிறக்கிறாங்க. இந்த சேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்கால பிறந்து அதுக்கப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து தான் எல்லா இடத்துலையும் பரவுனதாக ஒரு வரலாற்று தரவு. இன்னொரு தடவை சொல்றாங்க, இல்ல அப்படி கிடையாது. நியாண்டர்தால்ங்கிற பள்ளத்தாக்குல நியாண்டர்தால்ங்கிற ஒரு நியாண்டர்சன் ஒரு தனியா நியாண்டர்தால் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வகையான மனித இனம் இருக்கு. அது மாதிரி இன்னும் மேல ஆர்டிக் பருவத்துல அந்த சைபீரிய இடத்துல அங்கேயும் சில மனித இனங்கள் உருவானாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா பெருவாரியானோர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா சேப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த இனம் தான் முதல்ல கிழக்கு ஆப்பிரிக்கால பிறந்தது. வெகு சமீபமாக இன்னொரு ஆர்டிகிள்ல வந்த விஷயம். நம்ம ஊர்ல மதுரையில ஒரு நண்பர், அவர் பேரை மறந்துட்டேன், அந்த மதுரையில் இருக்கக்கூடிய நண்பரினுடைய மரபணுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 20,000 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டி எடுக்கப்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியவருடைய மரபணுவும் ஒன்றா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவருடைய பாட்டி தான், அது ஒரு பெண் கூடுது, அவருடைய பாட்டி தான். அந்த மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் அப்ப கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க சம்பந்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்தா நம்ம இங்க வந்திருக்கணும், அங்கிருந்தா நகர்ந்திருக்கணும் அர்த்தம். அந்த சேப்பியன்ஸ்ல இந்த யுவா நூராடி என்ன எழுதுறாருன்னா கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து இவன் ஒன்னொன்னா நகர ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து மேல நோக்கி போறான்.
ஐரோப்பா வழியா போய் ஆர்டிக் கண்டத்தை தாண்டி ஆர்டிக்ல இருந்து அலாஸ்கா வழியா அப்படியே அமெரிக்காக்குள்ள போய் தென் அமெரிக்காக்குள்ள, சும்மா ஒரு அட்லஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அட்லஸ்ல பாத்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கால அப்படியே மேல நோக்கி ஐரோப்பாவை கடந்து சைபீரியாவை கடந்து அப்படி போறான். இவன் என்னைக்கு சைபீரியாவை கடந்து போறானோ அது வரைக்கும் சைபீரியாவில் மிகப்பெரிய யானைகள் இருந்தது. மாமூத் அப்படின்னு பேரு. யானையை விட பல மடங்கு பெரிய உருவம் கொண்ட விலங்குகள் அங்க இருக்கு. மனிதன் அங்க போன உடனே அத்தனை மாமூத்துகளும் இறந்து போகின்றன. அவ்வளவு பெரிய மாமூத்தை இவனை பார்த்தா ஒரு நோஞ்சாம் மனுஷ குரங்கு, இவன் எப்படி அதெல்லாம் கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஏதோ நடந்திருக்கிறது. இவன் அவரை வெற்றி கொண்டானா அல்லது இவனிடம் இருந்த சில கிருமிகள் அந்த மாமூத்தை போய் கொன்று விட்டனதா தெரியாது. ஆனா மனிதன் நகர்ந்த இடத்துல மாமூத்து போயிடுச்சு, காணும். அதே மாதிரி மனிதன் மடகாஸ்கருக்கு வரான். மடகாஸ்கர்ங்கிறது தென்னாப்பிரிக்கா கீழே இருக்கக்கூடிய தீவு கூட்டம். அந்த மடகாஸ்கர்ல யானை பறவை அப்படின்னு ஒன்று இருக்கு. யானை பறவைங்கிறது ஒரு எலிபென்ட் பேர்டு அப்படின்னு, அது பறக்க முடியாது. 600-700 கிலோ எடையுள்ள அந்த எலிபென்ட் பேர்டு அவ்வளவு நாள் மடகாஸ்கர்ல ஏராளமாக இருந்திருக்கிறது. என்றைக்கு மனிதன் அந்த மடகாஸ்கருக்குள்ள போறானோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அத்தனை எலிபென்ட் பேர்டும் காணோம், இறந்து போச்சு. இங்க இருந்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஆசியாவை கடந்து இந்தோனேசியா வழியா பாலினேசியன் தீவுகள் வழியாக ஆஸ்திரேலியாவுக்குள்ள 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனுஷன் போறான். அது வரைக்கும் ஆஸ்திரேலியால வெறும் கங்காரும் டைப்ரூடனும் நிறைய அங்க இருக்கக்கூடிய கரடி வகைகளும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா என்றைக்கு மனிதன் இந்தோனேசியால இருந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ள, நிறைய கேள்வி இருக்கு, 200-300 கிலோமீட்டர் நீந்தி போயிருப்பார்களா? அவ்வளவு வலிமை மனிதனுக்கு இருந்திருக்கிறது. ஆனா போயிருக்காங்க. மொத்தமா இந்த குழு இந்தோனேசியாக்குள்ள போனப்புறம் அந்த ட்ரைப்ரோடான் அப்படிங்கிற அந்த விலங்குகள் அத்தனையும் இறந்து போச்சு. இந்த டைப்ரோடான்ங்கிறது கங்காரு மாதிரி வயிற்றில் குழந்தையை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் உருவம் கொண்ட ஒரு விலங்கினம்ங்கிறான். அந்த விலங்கினம் இறந்து போச்சு. இதுல என்ன நமக்கான செய்தி என்னன்னா, மனிதன் எங்கெல்லாம் நகர்கிறானோ அங்கெல்லாம் பேரழிவை உருவாக்கி கொண்டே காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இல்ல, பலகாலமாக இந்த பேரழிவுகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான். இது பெரிய உருவங்கள் பாசில்ஸ்ல தெரியும். மாமூத் இறந்து போச்சுன்னு எப்படி தெரியும்? மாமூத்தோட பாசில் இன்னைக்கும் பாக்குறாங்க, டைனோசரஸோட பாசில இன்னைக்கும் பாக்குறாங்க. கீழே இருக்க படிமங்களாக இந்த கூட்டங்கள் இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியாங்க. இப்படி பெரிய உருவங்களா இல்லாம எத்தனை குட்டி குட்டி உயிரினங்கள், எத்தனை நுண்ணுயிரிகள், எத்தனை சிறு உயிரிகள் எல்லாம் இறந்திருக்கும்னு கணக்கே கிடையாது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா உயிரிகளும் படிப்படியா மேல வந்திருக்கு. ஒரு சின்ன பூச்சி, ஒரு எறும்பு, ஒரு சின்ன உயிரினம் கொசு அப்படி எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்க, அதுல இருந்து பெரிய யானை, மாமூத்துன்னு அந்த படிநிலையை மெல்ல 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 பல ஆயிரம் ஆண்டுகள், பல மில்லியன் ஆண்டுகள்ல மேல் நிலைக்கு வருது. ஆனா மனுஷன் இதுக்கு நடுவுல தான் இருந்தான், ஒரு குரங்கா இருந்தான். குரங்குங்கிறது நடுவுல இருந்த விஷயம். இந்த குரங்கு நடுவுல இருக்கிறது மேல் தட்டுக்கு படுவேகமாக வந்துருச்சு. ஒரே காரணம் நம்மளுடைய 6ஆம் அறிவுங்கிற ஒரு விஷயத்தினால. இது மேலமா வந்ததுனால, வெகு விரைவா வந்ததுனால என்ன, அந்த மனித விலங்கு என்ன நினைத்து கொண்டதுன்னா, இந்த மொத்த உலகமே எனக்கு தான்டா, நான் மகிழ்வாக இருக்க, நான் குதூகலமாக இருக்க, நான் நல்ல நல்ல ஆடைகள் அறிய, நான் மிகப்பெரிய கட்டடங்களில் குளிரூட்டப்பட்ட அறையில் வசதியாக வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்கிற ஒரு சிந்தனை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உலக சுகாதார நிறுவனம் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க, ஒற்றை நலம். அது என்ன சார் ஒற்றை நலம்? ஆங்கிலத்தில் அவன் சொன்னது ஒன் ஹெல்த், ஒரு நலம்னு போடலாம். எனக்கு என்னமோ ஒரு நலம்னு சொன்னா அது சரியா வரல, அதனால நான் ஒற்றை நலம்ங்கிற வார்த்தையை சொன்னேன். ஏன் ஒற்றை நலம்னா ஒன் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது இல்ல, அதனாலதான் அது ஒற்றை நலம்ங்கிற வார்த்தையை கொடுது. உலக சுகாதார நிறுவனம் இனிமேல் ஹெல்த்தை வேற மாதிரி டிஃபைன் பண்ணணும். ஹெல்த்தை எப்படிலாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? முதல்ல 1970க்கு முன்னாடி யார் ஹெல்தி அப்படின்னா, ஒரு 6 பேக் உடம்போட, உடம்புக்குள்ள நல்ல மெட்டபாலிசம் எல்லாம் ஜம்முன்னு நடக்கிற, லங்கு கரெக்டா இருக்கணும், ஹார்ட் கரெக்டா இருக்கணும், கிட்னி கரெக்டா வேலை செய்யணும், மூளை ஒழுங்கா வேலை செய்யணும், அவன் நல்ல ஹெல்தி பர்சன். அப்படிதான் இருந்துச்சு 1960 வரைக்கும். 1970ல ஆல்மா ஆட்டா அப்படிங்கிற ஒரு இடம், இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே உக்ரைன், அதுக்கு பக்கத்துல ஏதோ கஜகிஸ்தானா உஜகிஸ்தானா இங்கே ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாரு. முன்னாடி அது ஒருங்கிணைந்த ரஷ்யாவினுடைய ஒரு இடத்துல இருந்துச்சு.
அந்த ஆல்மா ஆட்டால தான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாங்க. என்ன ரெசல்யூஷன் எடுத்தாங்க அப்படின்னா, அது வரைக்கும் உடம்புனா பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு இருந்ததை ஆல்மா ஆட்டா ரெசல்யூஷன். அந்த ஆல்மா ஆட்டா ரெசல்யூஷன் நிறைய பேருக்கு இங்க என் வயதை ஒட்டி 50க்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரெசல்யூஷன்ல ஒரு வார்த்தை தெரியும். குறிப்பா இங்க பள்ளி கல்வித்துறை குரூப் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் கிளாஸ்ல எல்லாம் எங்க வாத்தியார் என்னை வந்து அந்த ரெசல்யூஷன்ல ஒரு பாயிண்ட் எழுதி போட சொல்லுவார் வாசல்ல. என்னன்னா, ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD. ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல எல்லாம் எழுதும் மேல வந்து ஹெல்த் ஃபார், அதாவது 2000 அனைவருக்கும் நலம். அதான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அன்னைக்கு இருந்த ஒரு கோல். அது மிசரபிளி ஃபெயில் ஆனதுங்கிறது வேற விஷயம். நம்மளால 2000 உலகம் முழுக்க எல்லாரும் நலமா வரல. ஆனா அந்த ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD அப்படிங்கிற கருதுகோளை சொன்னது அந்த ஆலமாட்டா ரெசல்யூஷன்ல. அந்த ரெசல்யூஷன்ல தான் முதல்ல என்ன சொன்னா, உடல் நலம்ங்கிறதுடா அது வெறுமனே வந்து பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னான். நீ வந்து ஒரு நல்ல மருந்து அப்படின்னா it should heal physical illness, mental illness and should have some preventive aspect அப்படின்னு போட்டான். திரும்ப வராது இருக்கிறதும் சேர்ந்துதான் மருந்து தான். ஆனா இவன் சொன்னது 1970. கிபி 5ஆம் நூற்றாண்டோ 4ஆம் நூற்றாண்டிலேயோ வெளியான திருமூலரினுடைய திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே. எவ்வளவு ஒரு தீர்க்க புரிதல் நம்ம கிட்ட இருந்திருக்கு பாரு. இவன் சொன்ன 1970 சிக்மண்ட் ஃப்ராய்ட் எல்லாம் 1950க்கு அப்புறம் தான் முதல்ல ஒரு சைக்கியாட்ரிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது வெறும் நியூரோ இல்ல, மனம் சார்ந்த விஷயம். அக்கறையா மனம் வைத்துக் கொள்ள என்றால் பிரச்சனைன்னு சொன்ன விஷயத்தை தாண்டி 1970 தான் இவங்க வந்து மென்டல் ஹெல்த் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட கிபி 4 மறுப்பது உடல் நோய் பிசிக்கல் இல்னஸ், மறுப்பது உளநோய் மென்டல் இல்னஸ், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப பிரிவென்டிவ் ஹெல்த் கேர், மறுப்பது சாவை ஸ்பிரிச்சுவல் கேர். இவ்வளவு தூரம் வந்து ஒரு புரிந்த ஒரு சமூகத்தினுடைய எச்சங்களா தானே நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த சமூகத்தினுடைய கடைசி துளிகளா தானே நம்ம இருக்கிறோம். நாம இதை எப்படி மறக்கலாம்? நண்பர்களே, இந்த கட்டத்தில் இருந்து 2020 அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதுதான் என்னன்னா, அப்பா பிசிக்கலா நல்லா இருக்க, ஓகே, மென்டலியும் நல்லா இருக்க, நீ நல்லா இருந்துடலாமா? அப்புறம் ஏன்பா கோவிட் வந்து எத்தனையோ பேர் நல்ல ஆளெல்லாம் தூக்கிட்டு போயிருச்சு, சந்தோஷமா பாடி ஆடி தெரிஞ்சவங்களை எல்லாம் கொத்திட்டு போயிருச்சு. அப்ப பிசிக்கல் இல்னஸும் நல்லா இருக்கு, மென்டல் இல்னஸும் நல்லா இருக்கு, என்னடா மிஸ்ஸிங் அப்படின்னப்ப சொன்னா, நலம் என்பது உன்னுடைய உடல் நலமாக இருப்பது மட்டும் இல்ல, உன்னுடைய மனம் நலமாக இருப்பது மட்டும் இல்ல. நீங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு கீழே இருக்க மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கிறது மண்புழு, அவை நலமாக இருக்க வேண்டும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரமோ வாகை மரமோ அதில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்க வேண்டும். அந்த பூவுல சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை அறிந்து வரக்கூடிய தேனியோ தேஞ்சிட்டோ அவையெல்லாம் நலமாக இருக்கணும். இங்க இருந்து 60 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மீன்களோ அந்த தாவரங்களோ அவையெல்லாம் நலமாக இருக்கணும். அவையெல்லாம் நலமாக இருந்தா தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒற்றை நலம். நலம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தை நலமாக வைத்துக் கொள்வதற்கான மெனக்கடல்களை நாம் எடுத்துக் கொள்வதுதான். அதுல எங்கெல்லாம் நம்ம தவறுறோமோ அங்க வந்து இது மாதிரியான புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கும்.